அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தி மூலமாக ஒரு காரியம் சொல்றாரு. தேவையில ஒருத்தர் இருக்கிறப்போ அவனுக்கு உதவி செய். அவனை வஞ்சிக்காதே. அவனுடைய நிலையை பார்த்து அவனை கீழாக நினைக்காதே. அவன் உன்கிட்ட உதவிக்கு வர்றானா, நீ அவனுக்கு உதவி செய். அப்படி நீ உதவி செய்கின்ற பொழுது கடவுளின் ஆசீர்வாதம் வாழ்க்கை மீது இறங்கி வரும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துல யாரு உண்மையானவர்கள், யாரு உண்மையான தேவையோடு வருகிறார்கள், அல்லது யாரு ஃப்ராட், அதாவது யாரு நம்ம வஞ்சிக்க வர்றாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரிவதில்லை. நாம நல்ல மனநிலையோடு உதவி செய்ய போவோம். ஆனா நல்ல மனநிலையோடு உதவி செய்ய போகக்கூடிய நாம தான் கடைசியில மாட்டிக்கிட்டு தவிப்போம். இப்படியான சூழ்நிலையில எப்படி நாங்க அடுத்தவருக்கு உதவி செய்வது? நல்ல ஒரு கேள்விதான். நல்லா கவனிங்க. இந்த தபசு காலத்துல நீங்க பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல. சின்ன காரியங்கள், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறீங்க. நீங்க உண்ணா நோன்பு இருப்பது உங்க உடம்புக்கு நல்லது. அப்படி உங்க உடம்புக்கு நல்லது, உங்க ஆரோக்கியத்துக்கு அது நல்லது. அதை பார்க்கிற தெய்வம் எனக்காக என்னுடைய மகன், என்னுடைய மகள் உண்ணா நோன்பு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை மீது அவருடைய ஆசீரை தடையின்றி இறக்குவார். அது ஒரு பக்கம். இப்போ நீங்க உண்ணாம வைத்திருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்களை ஒருவேளை உணவுப் பொருளா இருக்கட்டும், அந்த உணவுப் பொருளா அல்லது உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு யாராச்சும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய, அன்னைக்கு மதிய வேளை சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பம், அவங்களுக்கு உங்களால பெரிய அளவுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா இந்த சின்ன காரியம், நீங்க சாப்பிட வேண்டிய உணவு, அதை நீங்க தவிர்த்துட்டீங்க. தவிர்த்த அந்த உணவை அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பத்தின் ஒரு நாள் மகிழ்வை உங்களால் தர முடியுமாக இருந்தால், அதை பார்க்கிற தெய்வம் உங்க வாழ்க்கை மீது இரட்டிப்பான ஆசிரை இறக்குவார். அப்படி நீங்க வாழுவீர்களாக இருந்தால், எப்படி நம்புறது, அடுத்தவனை எப்படி நம்புறது, இவன் உண்மையானவனோ ஃப்ராடோ அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை வஞ்சிக்காது. நீங்க உங்களது உள்ளத்தில் இருந்து உண்மையான நேசத்தோடு உதவி செய்ய முன்வருவீர்களாக இருந்தால், ஆண்டவரது ஆசீர் உங்க வாழ்க்கை மீது இந்த தபசு காலத்திலும் இதை தாண்டி வரக்கூடிய நாட்களிலும் எந்தவித தடையுமின்றி இறங்கும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ வாழ்த்துகிறேன். அமேன்.